வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அருமையான முஃமினீன்களே, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த மூத்த சமுதாயம் உண்மையிலே பாக்கியசாலிகள். பெண்கள் மீது அவ்வளவு வன்கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு காலம். அதாவது பெண் குழந்தை பிறப்பதையே விரும்பாத ஒரு சமூகம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மீது அரபு சமூகம் வைத்த முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர் பெண்களுக்கு மிகவும் சுதந்திரம் கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் விக்கிரக ஆராதனை கூடாது, பல தெய்வ வழிபாடு கூடாது, அதெல்லாம் கூட சகித்து கொண்ட அவர்கள் இந்த பெண்களுக்கு அதிகம் சுதந்திரம் தந்து விட்டார். என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சுதந்திரம் தந்தாங்க? பிறக்கணும்னு சொன்னாங்க, படிக்கணும்னு சொன்னாங்க, நாம தான் வளர்க்கணும்னு சொன்னாங்க, அவங்களை பக்குவப்படுத்தி நாம தான் திருமணம் செய்து கொடுக்கணும்னாங்க. ஒரு தந்தையினுடைய வீட்டில் கொஞ்ச காலம், கணவனுடைய வீட்டில் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி அவளுக்கு மகர் இருக்கிறது, சொத்தில் உரிமை இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான வழி! இன்னைக்கும் இஸ்லாம் தந்திருக்கிற உரிமைகளை உலகத்தில் யாருமே தரல, ஆனா நாம அதை தர்றதில்லை. அதனாலதான் அடிக்கடி இந்த கோர்ட்டு நீதிபதிகள்லாம் இஸ்லாம் தராததை நாங்கள் தந்தவங்க வாங்க, நல்லா பாதுகாப்பானாக. ஏன்னா இந்த ஈமானிய பெண்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தினுடைய உச்சம் யாருக்குமே கிடைக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த உடனே அந்த பெண்கள் வந்து கேட்குறாங்க, ரசூல் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆண்களுக்கு தானே பயன் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் கற்றுத்தாருங்கள். செஞ்சாங்க. ஒரு நாள் ஒரு பெண்ணு சபையில் எழுந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்பளைகளை சுட்டி காண்பித்தே வருது. நீங்கள் அப்படி இருங்க, ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் இப்படி இருங்க. வெறும் அதாவது ஆண்பால் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியே நிறைய வசனங்களுக்கு பெண்பாலை பயன்படுத்தி எங்களை சுட்டி காண்பிக்கிற மாதிரி ஒரு வசனம் இல்லை. பொதுவாக பெண்ணு பேசினாலே அடிக்கிற காலம். எழுந்து சபையில் கேள்வி கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு பெண் இப்படியெல்லாம் யோசிப்பார் என்று கூட நாங்கள் கற்பனையில் நினைத்து பார்த்ததில்லை. ஒரு பெண்ணு இப்படியெல்லாம் யோசிப்பார்னு கூட, ஏன்னா குர்ஆன்ல யோசிச்சிருக்காரு. அதெல்லாம் எல்லா வார்த்தையும் ஆண்களை பார்த்தே வருது, பெண்களை பார்த்து ஒண்ணு வரலையே. அஸ்மா பின்த் யஸீத் உடனே ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணினுடைய கோரிக்கைக்கு மரியாதை கொடுத்து ஒரு பெரிய வசனத்தை இறக்கணும். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் அப்படின்னு ஒரு பெரிய வசனத்தை இறக்கி அந்த பெண்களை மகிழ்வடைய செய்துவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, அப்படி எல்லா குர்ஆனுடைய வசனமும் ஒரு ஆண் பதத்தையும் பெண் பதத்தையும் பயன்படுத்தி சொல்றதா இருந்தா டபுள் குர்ஆன் ஆயிரும். ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொன்னா அதுல என்ன வந்துடும்? ஆண்களும் வந்துடும், பெண்களும் வந்துடும். பிறகு மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் இருவரையும் அழைத்து அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்புக்கு பிறகு மூன்றாவது தீர்ப்பை நீங்கள் தேடாதீர்கள். நமக்கான சோதனை அதான். எந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கார், ரசூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுட்டு நிறுத்திடணும். மூன்றாவது என்ன சொல்றேன்னு கேட்டா அது முசீபத். இந்த நீண்ட பாடங்கள் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. பெண்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிற வசதியா உண்மையிலேயே இந்த வெளி உலக பெண்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொம்பளையும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? அவ்வளவு சுதந்திரம் எங்க இருக்கு? இது அவங்களுக்கு தெரியுறது இல்லை. அது பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் தீட்டினுடைய நாட்கள்ல தனி தட்டு சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தனி தட்டு தள்ளி தான் வச்சிருப்பான். ஆனா பெருமானார் சொன்னாங்க, மடியை படுத்துக்கோ. நான்
ஐஷா நான் கூச்சப்பட்டாங்க, யார சொல்லலாம் நான் இந்த மாதிரி மாத விளக்கா இருக்கேன், அது தொடையில் இல்லையே, நான் நம்ம சீப்பு எடுத்து கொடு, யார சொல்லலாம் நான் வந்து மாத விளக்கா இருக்கிறேன், கையில் தீட்டு இல்லையே. அப்ப அது என்னன்னு சொன்னா பெண்களுக்கான ஒரு சோதனை, அவ்வளவுதான். அந்த வேதனைக்கு எல்லாம் தொழுகையில மன்னிப்பு கொடுத்துட்டான், நோன்பை வேறொரு காலத்துல நீங்க கலா பண்ணிக்கிங்கன்ட்டா, அவ்வளவுதான். இந்த தீட்டு என்ற பெயரால் அவர்களை தள்ளி வைக்கிற அந்த மனம் இருக்கு பாருங்க, அந்த வேதனை அதை பெண்களுக்கு தரல. அதனாலதான் வெளி உலகம் ஹிஜாபை காமிச்சு 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 இஸ்லாமிய பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஹிஜாபினுடைய பாதுகாப்பை உலக பெண்கள் புரிந்து கொண்டால் எல்லாரும் எங்க வந்துருவாங்க, தீனுக்கு வந்துருவாங்க. அல்லாஹ் ஹிதாயத் தருவானா. பெருமானாருடைய சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி இருந்தார், அவர் பிறவி குருடர், மாற்றுத்திறனாளி. ரப்புல் ஆலமீன் சில பேர்களை உலகத்திற்கு எப்படி அடையாளப்படுத்துறானா, இவருடைய பெயரும் இவருடைய வரலாறும் கியாமத்து வரைக்கும் வாசிக்கப்படும். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம், இவர் பூர்வீக மக்காவாசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா அம்மா இருக்காங்களே இல்லையா, அவருடைய தாய் மாமன் மகன் அப்படிங்கிற உறவில் வருகிறார். இப்போ ரசூலுடைய குடும்பம் தான் மக்காவாசி. இவர் பிறவியிலேயே பார்வையற்றவராக பிறந்தார். இஸ்லாம் பற்றி ஆரம்ப காலத்தில் கேள்விப்பட்ட பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவருக்கு குர்ஆனின் மீது தீராத தாகம், குர்ஆனின் மீது தீராத தாகம். நீங்க கற்பனை செய்யுங்க, அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற ஞாபகத்துக்களை. ஒன்றும் வேணாம், உங்களுக்கு ஒரு சவால் வைக்கிறேன் நான். இப்போ பயானம் முடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு பள்ளியை விட்டு இறங்கிடுவேன், முடியுமா? சொல்லுங்க. டெய்லி வந்துட்டு போற இடம் தான், கண்ணை மூடிட்டு இப்படியே போய் இந்த படியை விட்டு இறங்கி நிற்கணும், முடியுமா? எங்கேயா மண்டை முட்டி. வாழ்நாள் முழுவதும் பார்வையற்று வாழுதல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சோதனை இல்லையா? அதனாலதான் அந்த மாற்றுத்திறனாளிகள் மீது நீங்கள் இறக்கப்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அவரு கண்ணு தெரியாதனாலும் குர்ஆனின் மீது தீராத காதல். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் என்ன குர்ஆனுடைய வசனம் கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தேட்டத்தில் இருப்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆனா பெருமானாருடைய இன்னொரு கவலை என்னன்னு கேட்டா, இந்த அரபு சமூகம், அதுல குறிப்பிட்ட சில தலைவர்கள் ரொம்ப எதிர்ப்பா இருக்கிறாங்க, இவங்க இஸ்லாத்திற்கு வரணும். இப்ப அவங்க பெருமானாரை மதிக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த ஜாதிய வன்மை கொடுமை எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமானார்கிட்ட வருவாங்க பேசுவாங்க. யாரு? வலீது, அபூஜஹல், இவங்கெல்லாம் வருவாங்க பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஏழைகள்லாம் பக்கத்துல வைக்காத, புரியுதுங்களா? நாங்கெல்லாம் உயர் ஜாதி. ஆனா பெருமானாரை விட்டு கொடுக்காம வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை ஏத்துக்கிட்டவங்க எல்லாம் இந்த ஏழைகளும் தாழ்த்தப்பட்டவங்க தான் முதல்ல ஏத்துக்கிட்டாங்க. பெருமானாருக்கு இப்படியாவது இந்த சமூகத்துல பெரிய ஆட்கள் இஸ்லாத்துக்கு வரணுமே. உத்துபா, ஷைபா, அபூஜஹல், உமையா, வலீத், இந்த மாதிரி விஐபிகளை கூப்பிட்டு ரசூல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேச்சுவார்த்தைன்னா, ஒன்று இஸ்லாத்துக்கு வந்துருங்க, அல்லது தொந்தரவு செய்ய, என்னை ஏற்றுக்கொண்டவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு மாதிரி அவர்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கிற வேலையை பெருமானார் செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரிய விஷயம் தானே. ஏன்னா அபூஜஹலுக்கு முழு நேர வேலை என்னன்னா, எங்கெல்லாம் பெருமானார் பிரச்சாரத்துக்கு போறாங்களோ பின்னாடியே போய் சொல்வான், இந்தால பைத்தியக்காரன், இந்தால நம்பாதீங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். ஏற்றுக்கொண்டவர்களையும் தடுப்பான். அதனால இவங்க தொந்தரவு, இந்த விஐபியினுடைய தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை பெருமானார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்துல துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் இவங்களுக்கு மனமாற்றத்தை கொடு, இவங்க தீனுக்கு வரணும் அல்லது நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்கணும். இப்படி ஒரு முக்கியமான நிகழ்வு. வழமை போல குர்ஆனுடைய ஒரு ஆயத்துல ஒரு சந்தேகத்துல இந்த மாற்றுத்திறனாளி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் யா ரசூலல்லாஹ் அப்படின்ட்டு வர்றாங்க. இப்ப அந்த நேரத்தில் பெருமானாருடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு சங்கடம். இந்த நேரத்தில் இவர் வர்றாரு, நம்ம எவ்வளவு முக்கியமான வேலையில இருக்கிறோம்,
கவனிக்கிறோம். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய இயல்பான சம்பவம். இந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை கடிச்சுக்குவோம் இல்லையா? குழந்தைகளை முக்கியமாக பேசிட்டு இருப்போம். குழந்தைங்க ஒடியாருவாங்க, அதுக்கு என்ன தெரியும்? இப்போ வந்து அப்படிங்கலாம் செய்வோம். இது மனுஷனுக்கு இயல்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி கொஞ்சம் அந்த கோபத்தை அவருக்கு கண்ணு தெரியாதுல்லங்க. தெரிஞ்சிருந்தா அவர் போயிருப்பாரு. ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு வர்றாரு. பெருமானார் கொஞ்சம் முகத்தை கடுமையாக்கி கொண்டார்கள். அவருக்கு பதில் சொல்லல. அவர் வருவதை அல்லாஹ்வுடைய ரசூல் தவிர்ப்பதை போல இருந்தாங்க. ஒரு வழியா இந்த முக்கியஸ்தர்கள் எல்லாம் பேசி அனுப்பி வைத்து விட்டார்கள் பெருமானார். தப்பில்லை. ஆனாலும் இந்த நிகழ்வு அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. யாருக்கு பிடிக்கல? ஆமா, இவனுக்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும்? ஹிதாயத்து கொடுக்கணும். நீங்க பேசி கொண்டு வந்துருவீங்களா? ஆனால் ஒரு மூமினான மாற்றுத்திறனாளி அவர் தேடி வருகிற பொழுது என்ன சம்பவம் நடந்துச்சோ அதையே ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكر فتنفعه الذكرى அம்மா மன் இஸ்தகனா ஃபஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா கல்லா இன்னஹா தذكرா. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சுன்னா தர்ஜுமா எடுத்து பாருங்க. அவர் வந்த பொழுது முகம் கடுகடுத்தா. இன்னொன்று கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மையானவங்கிறதுக்கு இதான. ஏன்னா அல்லாஹ் தன்னை கடிந்து கொண்டதை மறைக்கத்தானே தோணும். சொல்லுங்க, மறைக்கத்தானே தோணும். யாராவது அவங்களை திட்டினாங்கன்னா அவர் என்னை கூப்பிட்டு நல்லா திட்டினாரு, மாஷா அல்லாஹ் நல்லா திட்டினாரு அப்படி சொல்லுவீங்களா? அடி வாங்கினாலும் சட்டை இழுத்து விட்டுட்டு சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆனால் பெருமானார் தனக்கு நடந்த நிகழ்வை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் அதுக்கு ஒரு பாடத்தை சொல்லி 16 வசனங்களை இறக்கிறார். இந்த வசனத்தை சமூகத்துக்கு ஒதுக்க பாடம் என்ன தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் யாரிடத்திலேயும் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒதுக்கி அமைக்கிறாங்க. இந்த வசனம் இறங்கிய பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் எப்ப இவரை பார்த்தாலும் நல்லா கவனிக்கணும், ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. இது அல்லாஹ் பெருமானாருக்கு சுட்டி காண்பித்தான் அப்படின்னு வச்சுங்க. முடிஞ்சில்ல? சொல்லுங்க, முடிஞ்சா இல்லையா? ஆனா 14 நூற்றாண்டுகளாக இந்த வசனம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. சம்பவம் நடந்தது ஒரு தடவை அப்படின்னா கியாமத்து வரைக்கும் இவர் பாடமாக இருக்கிறார். பெருமானாருடைய சஹாபாக்கள்ல ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஆதரவாக அல்லாஹ் குரல் கொடுத்த வரலாறு. அதுக்கு பிறகு அவர் எப்ப வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு மரியாதை செய்வார், வரவேற்பார்கள், அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார்கள். இப்படியெல்லாம் அந்த சஹாபியினுடைய வாழ்வு பெருமானாரோடு குர்ஆனாகவே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவருக்கு வேற வாய்ப்புகள் இல்லை இல்லையா? மாற்றுத்திறனாளிங்கிறதுனால குர்ஆனை கேட்டு மனப்பாடம் பண்ணுவார். அல்லாஹ் அக்பர். ஹிஜ்ரத்தினுடைய காலம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இவர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போயிருங்க. இவர் பூர்வீக மக்காவாசி. யாரோடு அனுப்பினார்கள் தெரியுமா? பெருமானாருக்கு முன்பாகவே மதீனாவுக்கு ஆசிரியராக பெருமானார் அனுப்பி வைத்தது முஸஅப் இப்னு உமைர். அவர் தான் முக்ரினா முதல் ஆசிரியர். அவரோடு இந்த மாற்றுத்திறனாளியும் பெருமானார் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. 2 பேரும் போய் மதீனால போட்டி போட்டு குர்ஆனை கற்றுத் தருகிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அல்லாஹ் எதை தருணுமோ அதை தந்து அவரின் மூலம் தீனுடைய வேலையை வாங்குறான். குர்ஆனை பிரச்சாரம் செய்கிற முதல் ஆசிரியருக்கு துணையாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் பணியாற்றினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. மதீனா ஒரு இஸ்லாமிய தேசமாக வலுப்பெறுகிறது. உங்களுக்கு வரலாறுலாம் தெரியும் இல்லையா? கூடி பெருமானார் கேட்குறாங்க, இந்த மாதிரி தொழுகைக்கு மக்களை சேர்த்துறது என்ன செய்யலாம்? ஒரு ஆலோசனை, ஆளுக்கு ஒரு ஆலோசனை. கடைசியில் ஒரு சாபி சொல்றார், நேற்று நான் கனவுல பார்த்தேன், பாங்கு சொல்ற முறை
அது வந்த உடனே நல்ல உரத்த குரல் கொண்ட ஹஜ்ரத் பிலால் அவர்களை பாங்கு சொல்வதற்கு பெருமானார் நியமித்தார்கள். அத்தோடு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமுக்கு பாங்கு சொல்லுகிற பொறுப்பை கொடுத்தாங்க. இந்த ரெண்டு பேரும் எப்படி பாங்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா, இவர் பாங்கு சொன்னால் அவர் இக்காமத் சொல்லுவார். இந்த ஹரம்ல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், விவரம் தெரிஞ்சவங்க போய் ஹரம்ல பார்த்தீங்கன்னா பாங்கு ஒருத்தர் சொல்லுவாரு, சொல்லுங்க இக்காமத். இப்ப நம்ம அப்படி செய்யலாமா? நம்ம தான் எல்லாத்துக்கும் வேலைக்காரனை போட்டுறோம். மோதினார் ஒருத்தர் சொல்ல மாட்டோம், நின்று மோதினாருக்கு பேதியானாலும் அவரு தான் வந்து என்ன செய்யணும், சொல்லணுமா இல்லையா? ஆனா ஒன்னே ஒண்ணு, இக்காமத்தை சொல்லுவதற்கு பர்மிஷன் வாங்கணும். யார்கிட்ட? ஆமா, பர்மிஷன் வாங்காம சொல்லிட்டு மோதினார் அப்ஜெக்ஷன் பண்ணாருன்னா அந்த இக்காமத்து செல்லாது. நாம என்ன செய்யணும், அவர் இக்காமத்தை கொடுக்கணும். அப்படின்னா சட்டம் இருக்குது. மோதினாரை கூட நீங்க இது ஒரு கேவலமான தொழில் நினைச்சு மட்டமா பார்க்கிறவங்களுக்கு நரகம் தான். ஏன்னா உலகத்திலேயே உயர்வான பணி செய்தவர் யாரு? அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் மோதினார். வாங்க சொல்றப்போ சொல்லுங்க, இது நடக்குமா? இந்த ஊர்ல வர்றவங்க போறவனெல்லாம் மிரட்டுறக்கு யாரு? பாவம், அவங்க ஏதோ ஒரு வயிற்று பசி, ஏதோ ஒரு குழம்பு. ஆனா உண்மையில இஸ்லாம் அங்க வச்சிருந்துச்சு. அதற்கு பிலால் பாங்க சொல்லுவாங்க, உம்மி மக்தூம் இக்காமத் சொல்லுவாங்க. இவர் பாங்க சொன்னால் அவர் இக்காமத்து சொல்வார். குறிப்பா ரமலானுடைய காலத்துல ஒரு சிறப்பு நடக்கும். பெருமானார் டியூட்டி பிரிச்சு விடுவாங்க. அதற்கு பிலால் சஹருடைய பாங்க சொல்லுவாங்க. சஹருக்கு எழுப்பி விடுகிற பாங்க, சஹருக்கு எழுப்பி விடுகிற பாங்க. அதற்கு அப்துல்லா வந்து ஃபஜ்ருடைய பாங்க சொல்லுவாங்க. ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா யாராவது அவருக்கு சொல்லுவாங்க, நேரம் வந்துருச்சு, உடனே பாங்க சொல்லுவார். சில நேரங்களில் மிகச்சரியான நேரத்திற்கு சொல்வார். அது கேட்டதுக்கு சொல்வாரு, எனக்கு சொர்க்கத்தின் பாங்கின் சப்தம் கேட்ட பிறகுதான் பூமியில நான் பாங்க சொல்றேன். அவ்வளோ ஈமான், அவ்வளோ தக்குவா. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம். ஒரு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுட்டு இன்னைக்கு சவுதியில பாத்தீங்கன்னா வருஷம் முழுவதுமே தஹஜ்ஜுதுக்கு ஒரு பாங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க, ஃபஜ்ருக்கு ஒரு பாங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இந்த ரம்ஜான்ல மட்டும் திடீர்னு 3:30 மணிக்கு எவனோ ஒருத்தர் பாங்க சொல்றாங்க. இது சட்டம் இல்லைன்னு புரியுது. இது சொல்லுங்க, இருந்திருந்தா நம்மளும் நடைமுறைப்படுத்துவோம்ல. இது சட்டம் அல்ல. இது நோன்பாளிகளை எழுப்புறதுக்கு அன்றைய மதீனாவுடைய சூழல்ல அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த பரக்கத்திற்காக இன்றும் சவுதி ஃபுல்லா இல்லை, ரியாத் ஃபுல்லா இல்லை, எங்க 2 ஹரமல மட்டும்தான் அந்த வாங்க சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்டா சரி. சும்மா ஹதீஸ் அப்படி மேலோட்டமா படிச்சுட்டு பாத்தீங்கன்னா சருக்கு அம்மா சொன்னாரு, அது சட்டம் இல்லை. அது சில தேவைக்காக அந்த கால சூழ்நிலையில 2 மோதினாறுகளுக்கான வாய்ப்பு அப்படி கூட எடுத்துக்கல. சரி, அப்படி பெருமானாருக்கு மிக நெருக்கத்தில் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் முதல் போர் வருது. பத்ர் போர்க்களம் சம்பந்தமாக உற்சாகம் ஊற்றக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குது. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலில் ضرரி வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். அதாவது போருக்கு போகாமல் வீட்டில் இருப்பவர்களும் போருக்கு போபவர்களும் சமமாக மாட்டாங்க. உண்மைதானே? போராளிகளுக்கு அல்லாஹ் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை வச்சிருக்கிறான் அப்படின்னு குர்ஆனுடைய வசனம் இறங்குது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானாருடைய வஹி எழுத்தாளர் காத்திபுல் வஹி, இந்த குர்ஆன் வசனம் வரும்போது நான் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த அப்துல்லா உள்ள வர்றார், நல்லா கவனிக்கணும். குர்ஆனுடைய வசனங்கள் அத்தனையும் அவருக்கு மனப்பாடம். உள்ள வந்தவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் என்னால முடியாது. இப்ப எங்களுடைய நிலை என்ன? கேள்வி கேட்கிறார். பெருமானாருக்கு வஹி வந்து கொண்டு இருக்கிறது. வஹி பத்தி ஹதீஸ்கள் என்ன சொல்லுதுன்னா, பெருமானார் திடீர்னு மயக்க நிலையில ஆயிடுவாங்க, திடீர்னு விழிப்பார்கள், தனக்கு வந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க, உடனே அந்த வஹி எழுத்தாளர்கள் எழுதி கொள்வாங்க. இவரை சொல்றாரு ஸைத் இப்னு சாபித், ரசூலுல்லாஹ் மயக்கம் அடைஞ்சு விழித்து சொன்னாங்க, இந்த ஆயத்துகள் எழுதிக்கிட்டே இருந்தேன். இடையில அப்துல்லா வந்துட்டார். உரிமையை கேட்கிறாருங்க. போருக்கு போறவங்களும் போகாதவங்களும் சமமாக மாட்டாங்க, கரெக்டு தான். எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் போருக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா எங்கனால
முடியாது. இந்த விதிவிலக்கை குர்ஆன் சொல்லணுங்கிறார். அடம்பிடிக்கிறார். யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட அடம்பிடிக்கிறார். கேட்டுட்டு தனியா போய் துஆ செய்கிறார். என்ன துஆ செய்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம அன்சில் உதுரி, அல்லாஹும்ம அன்சில் உதுரி, யா அல்லாஹ் எங்கள மாதிரி இந்த விதிவிலக்குள்ள மனிதர்களுக்கு நீ ஒரு ஆயத்தை இறக்குகிறார். எப்படிங்க சாத்தியது? வஹி இறங்கிட்டு இருக்கு, இவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டு தனியா போய் துஆ கேட்கிறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை இருக்குன்னு நீ வசனம் இறக்குங்கிற. ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டார். ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டார். கொஞ்ச நேரத்தில் பெருமானார் மயக்கம் அடைஞ்சு திரும்பவும் விடுகிற பொழுது இந்த காத்திபுல் வஹி ஸைத் இப்னு சாபித் சொன்னாங்க. அந்த ஆயத்தை ஓதுங்க பார்க்கலாம். அவர் எழுதுறார், லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன். இதான் வசனம். இப்ப பெருமானார் சொல்றாங்க, இப்ப நான் சொல்ற வார்த்தையை சேர்த்து எழுது. கைரு ஒளிர் தரர், மாற்றுத்திறனாளிகள், அதாவது இந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களை தவிர. வந்துருச்சா? போருக்கு போகாமல் இருப்பவர்களும் போராளிகளும் சமமாக மாட்டார்கள், மாற்றுத்திறனாளிகள் தவிர. இப்ப மாற்றுத்திறனாளிகள் அல்லாஹ்வினால் விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளி கோரிக்கை வைக்கிறாரு, அல்லாஹ்வே வசனத்தை இறக்கி இவங்க போருக்கு போக முடியாது, இவங்க குற்றவாளிகள் அல்ல. ஆயத்தை இறக்க வச்சுட்டாரு. சரி, இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாரா? இவருக்கு பெருமானார் கொடுத்த மிகப்பெரிய சலுகைகள் என்னன்னு சொன்னா, நல்லா கவனிக்கணும். இவரு மாற்றுத்திறனாளி, ஆனா என்ன செய்வார்னா, ஒவ்வொரு படை கிளம்புகிற பொழுதெல்லாம் சொல்வார், நீங்க எல்லாம் 2 அணியா நில்லுங்க, என்ன கொண்டு போய் நடுவுல நிறுத்துங்க, போருடைய கொடியை கொடுங்க. அப்படி தொடங்கி வச்சுட்டு இவர் எடுத்து போயிடுவாங்க. ஏன்? இந்த போருக்கு நான் விரும்புகிறேன், ஆனா என்னுடைய சூழ்நிலை எல்லா போருக்கும் கொடியை வாங்கி கொஞ்ச நேரம் நின்று அந்த படையெல்லாம் கிளம்புறவங்க இவர் வந்துடுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் இவருக்கு கொடுத்த உயர்ந்த ஸ்தானம் என்ன தெரியுமா? பெருமானாருக்கு பிறகு பின்னால்தான் கலீஃபாக்கள் வந்திருக்காங்க. கலீஃபானா பிரதிநிதிகள். ஆனா பெருமானார் இருக்கும் பொழுது சில கலீஃபாக்களை தனக்கு பகரமா வச்சுட்டு போனாங்க. அதுல முதன்மையானவர் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான முறை மதீனாவை பார்த்துக்குங்க அப்படின்னு கலீஃபாவை ஆக்கிட்டு போனது யார? இந்த பிறவி குருடரான அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். மோமின்களே, பெருமானாருடைய அருகாமை, குர்ஆனுடைய தேட்டம், இப்படியே வாழ்ந்து வந்தவருடைய மனசுல எல்லாரும் மாதிரி நானும் போருக்கு போகணும், ஷஹீத் ஆகணும், இந்த எண்ணம் அவர்கிட்ட இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் காலம் முடிந்தது, சித்திக் நாயகத்தினுடைய காலம் முடிந்தது, உமர் நாயகத்தினுடைய காலத்துல மிகப்பெரிய போர்கள் எல்லாம் நடந்துச்சு. அதுல பாரசீகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஹிஜ்ரி 14 காதிசியா போர். அப்போ உமர் நாயகர் சொல்றாங்க, இந்த பாரசீகர்களுடைய கொட்டத்தை அடக்கணும்னு சொன்னா எல்லாரும் வரணும், ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு படைகள் யார் யாருங்கிறத பட்டியல் என்கிட்ட வரணும். ஒருத்தருமே வீட்டுல விடலையே, எல்லாரையும் கலப்பினாங்க. அந்த கூட்டத்தில் கலப்பப்பட்டவர் யாரு? அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்நாளில் நிஜமாவே போர்க்களத்துக்கு போகிறேன். சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபர்ஸ்ட் டீம், முதல் அந்த ராணுவ படையினுடைய முதல் குரூப், அதில் இவர் போறார். யாரு? எப்படி போக முடியும்? கண்ணு தெரியாத எப்படி போக முடியும்? அவருடைய ஈமானிய நம்பிக்கை அவருக்கு ஒரு உறுதுணையார். அப்ப இவரு இதுவரைக்கும் ட்ரைல் பார்த்தத அங்க போய் சொல்றாரு. யார்கிட்ட? சஅத் இப்னு அபி வக்காஸ்ட. இந்த போர் மூலட்டும், இரு படைகளும் தாக்கட்டும், வெற்றியின் கொடியை என் கரத்தில் தாருங்கள். யாருமே தடுக்கலையே, உங்களுக்கே கண்ணு தெரியாது, நீங்க போய் ஓரமா நில்லுங்க சொல்லல. அந்த படையினுடைய தளபதி சஅத் இப்னு அபி வக்காஸ் போர் கொடியை இவங்க கையில கொடுக்கறாங்க. அதை வாங்கி அப்படி இறுக்கமா புடிச்சிட்டு நிக்கிறாரு. தொடங்கட்டும் போர். அல்லாஹ் அக்பர். போர் முடிந்து பார்க்கிற பொழுது காதிசியா போர்ல முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த பல நூறு சுஹதாக்கள் அப்படியே தேடிட்டு வரும் பொழுது அருமைக்குரிய சஹாபாக்கள் அந்த வரலாறுல சொல்லுவாங்க,
ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய அந்த வேகம், ஈமானிய ஆற்றல் பாருங்க. தன்னிடம் கொடுக்கப்பட்ட கொடியை கட்டி பிடித்த வண்ணமே ஷஹீதாகி கிடந்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். என்ன வரலாறு இல்லையா? குர்ஆன் அவரை கியாமத்து வரைக்கும் பேசும். இந்த பாங்கருடைய சப்தம் எப்பொழுதெல்லாம் கேட்குமோ அது வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமின் வரலாறு ஒலித்துக் கொண்டே இருக்கும். வல்ல ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியசாலிகளாக இப்போ நம்ம நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு உடல் உறுப்புகளை நல்லா தந்திருக்கான், நல்லா இருக்கிறோம். ஆனா தீனுக்காக, மறுமைக்காக, இந்த தீனுக்காக என்ன செஞ்சோன்னு அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்டானா, எல்லாம் எனக்கு ரொம்ப நான் பிஸி, எனக்கு முட்டு வலி, எனக்கு அப்படின்னு சொன்னா அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமை காட்டி அல்லாஹ் கேட்பானே. சலுகை அளிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி போர்க்களத்தில் தன் உயிரை கொடுத்து கொடியை காப்பாற்றி இருக்கிறாரே, என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ் இத்தகைய தக்வாவை தான் சஹாபாக்களிடமிருந்து பெற வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக